இந்த வருஷம் கடைசிக்கு வந்துட்டோம். 2025 முடிய போகுது. இந்த வருஷமும் நீங்க பழைய ஆளா இருக்கிறீங்களா? இந்த வருஷமும் பல கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அதை அடைய முடியாம தவிக்கிறீங்களா? பெரிய பெரிய கனவுகள் காணும் தைரியம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கனவுகளை நிறைவேற்ற முடியாம இருக்கிறீங்களா? இன்னும் உங்க வேலையை தொடங்க முடியாம இருக்கிறீங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய முக்கிய காரணம் உங்க சோம்பல் தான் நீங்க நினைச்சா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சோம்பலை விட பெரிய ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி தான் எப்பவும் உங்க கனவுகளை தடுக்கிறான். உங்களை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இது உங்களை பிசினஸ் செய்ய விடாம தடுக்குது, பயம்புறுத்துது, இந்த வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லுது. இது உங்களை எந்த ஒரு வேலையையும் முழுசா செய்ய விடாம தடுக்குது, உங்க கனவுகளை செய்ய விடாது. இது உங்களை நல்ல ஆரோக்கிய பழக்கங்களை உருவாக்க விடாது. ஆனா கெட்ட பழக்கத்துக்கு மட்டும் ஈஸியா தள்ளும். அதுதான் அந்த எதிரி. உங்களை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்ய விடாது. இந்த எதிரியை பற்றி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் எதிரியை அறிந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படி அறிந்திருந்தால் 100 போர்களின் முடிவும் உங்கள் பக்கம்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த எதிரியை பற்றி ஒரு கதையின் மூலம் சொல்ல போறேன். யார் அந்த எதிரின்னு? இந்த கதை வெறும் சாதாரண கதை இல்ல. இந்த கதையில சில சக்தி வாய்ந்த வழிகளை நான் சொல்ல போறேன். அது ஸ்டீஃபன் பிரஸ்ஃபீல்ட் எழுதின டூ த ஒர்க் புத்தகத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். இதோட சேர்ந்து சக்தி வாய்ந்த வழிகள் என்னன்னு நான் உங்களுக்கு இந்த கதையின் வடிவுல சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு அமைதியான கிராமத்துல ரமேஷ்னு ஒரு பையன் வாழ்றான். நல்ல வலிமையானவன், ஆரோக்கியமானவன். அது மட்டும் இல்ல, அவனுடைய கனவுலாம் ரொம்ப பெருசா இருக்கும். அவனுடைய கிராமத்துல ஒரு கதை பிரபலமா இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து தொலைவுல உள்ள ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பையன் வாழ்ந்தான். அவன்கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல அவன் ஒரு வித்தியாசமான பயிரை வளர்த்தான். அது ஒரு தங்க கோதுமை பயிரா இருந்துச்சு. அந்த மாயமான தங்க கோதுமை பயிரால அவனுக்கு மிக அதிகமான விளைச்சல் கிடைச்சது. இதனால அவன் பெரிய பணக்காரன் ஆனான்னு சொல்லுவாங்க. இந்த கதையை ரமேஷ் கேட்டதுல இருந்து ஒரு நாள் அவனும் நிலத்துல தங்க பயிர்கள் வளர்க்க முடிவு பண்றான். அதை எல்லார்கிட்டையும் நம்பிக்கையா சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் ஒரு நாள் இந்த கிராமத்துல மிகப்பெரிய பணக்காரனாகி காட்டுவேன்னு சொல்லுவான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ரமேஷ்குள்ள ஒரு பக்கம் அவனுடைய கனவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்குள்ளேயே வாழுற ஒரு பெரிய எதிரி இருந்தான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த எதிரி அவன் காதுல பேசுவான், அவனோடு உரையாடுவான், அவனை சுகமா உணர வைப்பான். அந்த எதிரியின் பெயர் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ஒரே நோக்கம் ரமேஷ் எப்படி இருக்கிறானோ அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அவன் எப்பவுமே பெருசா நாடகம் ஆடியோ வில்லத்தனமாவோ பேச மாட்டான். ஒரு நண்பன் போல அவன் மனசுல சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு சரியான நேரம் இல்ல, நாளையில இருந்து தொடங்கு, இன்னும் நீ தயாராகல, உனக்கு தயாராக இன்னும் நேரம் வேணும், இன்னும் திட்டம் போடணும்னு சொல்லுவான். நல்ல பயிர் பெற நல்ல விதை தேடணும், அதனால குறைஞ்ச உழைப்புல அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிராமத்துல ஒவ்வொரு விவசாயியும் தினமும் காலையில எந்திரிச்சு உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ரமேஷோட மனசுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ எல்லாரும் மாதிரி எல்லாம் இல்ல, உனக்கு உழைக்க வேண்டிய தேவையே இல்ல, நீ தான் தங்க கோதுமையை வளர்க்கணும், நீ எல்லாரும் மாதிரியும் உழைச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல, ஸ்மார்ட்டா யோசின்னு சொல்லும். மற்ற விவசாயிகள் வெயில்ல உழைக்கும் போது ரமேஷ் மரத்துக்கு கீழே சும்மா உட்கார்ந்து வெற்றியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். அவனுடைய எதிர்ப்பு குரலும் அவனுக்கு துணையா இருக்கும். ஆமா, இப்படி சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம், திட்டமிடணும், சும்மா உழைச்சா பணக்காரனாக முடியுமா அப்படின்னு சொல்லும். அந்த ஊர்ல எல்லாரும் உழைக்க உடனே களத்துல இறங்குவாங்க. ஆனா அவன் நாளை நாளைன்னு நாளைய மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே வெற்றிய மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பான். பெரிய பேச்சு, பெரிய கனவு, இது மட்டும்தான் அவன் கூட எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் ரமேஷோட மாமா அவனை பார்க்க வராரு. அவரு ஒரு புத்திசாலியான விவசாயி. ரெசிஸ்டன்ஸ் என்ற எதிரியை சமாளிச்சு எதிர்காலத்தை சிறப்பா உருவாக்குனவர். அவரு ரமேஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. மருமகனே, உன் நிலம் நல்ல வளமா இருக்கு, ஆனா நீ இந்த நிலத்தை முழுக்க காலியா வச்சிருக்கிற. இத்தனை நாளா இந்த நிலத்துல எதுவுமே பண்ணலையா? நீ எப்போ பார்த்தாலும் தங்க கோதுமையை பத்தி தான் பேசுற, ஆனா இங்க வெறும் காலி நிலம் தான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரமேஷ் லேசா சிரிச்சுக்கிட்டே, மாமா நீங்க கவலைப்படலாம் வேண்டாம், நான் மத்தவங்க போல இல்ல, சரியான நேரம் வந்ததும் நான் சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிருவேன், உண்மையிலேயே நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளையில இருந்து பயிர் வேலையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். இதை கேட்கவும் மாமா ஏமாற்றம் அடைகிறாரு. ஏன்னா நாளை செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன் அப்படிங்கிற வார்த்தை
அவர் நிறைய தடவை கேட்டிருக்கிறாரு. அதனால இந்த முறை அவர் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷை பார்த்து, ரமேஷ், உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா? அந்த கோதுமையை வளர்த்து ஒருத்தன் பெரிய பணக்காரனானே அப்படின்னு சொல்ல. ஆமா மாமா, அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு ரமேஷ் சொல்றான். அந்த மாய விதைய வச்சு பணக்காரன் ஆனானே, அவன் கிட்ட இருந்து அந்த விதைய நான் உனக்காக கொண்டு வரேன். ஆனா அதுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு. நான் அந்த விதைய மட்டும்தான் கொண்டு வருவேன், அதுவும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல ரமேஷ் சத்தியம் பண்றான். சரின்னு சொல்றான். நான் உனக்கு அந்த விதைய கொண்டு வந்து தாரேன், நீ என் கண்ணு முன்னாடியே அதை விதைக்கணும், அதுக்கப்புறம் அதுல வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ரமேஷ், கண்டிப்பா மாமா, நீங்க கொண்டு வந்த உடனே நான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றான். 2 நாள் கழிச்சு அவன் மாமா திரும்ப வராரு. ரமேஷ் கிட்ட, நான் உனக்காக அந்த பக்கத்து ஊருக்காரன் கிட்ட கேட்டு அந்த விதைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆனா என் கிட்ட ஒரு விதை இல்ல, 2 விதை இருக்குது. அந்த பணக்காரன் 2 மாய விதைகளை கொடுத்தாரு. இந்த 2 விதையையும் ஒன்னா சேர்த்து விதைக்கணும். ஒன்னு தங்க கோதுமை விதை. இந்த விதைய விதைச்சா நீ நினைச்ச மாதிரி பெரிய பணக்காரன் ஆயிடுவ, நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சிடும். இந்த 2வது விதையையும் அந்த கோல்டன் விதைய விதைக்கும் போதே கூட சேர்த்து இதையும் விதைக்கணும், அப்போதான் இந்த கோல்டன் விதை வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த 2வது விதை ஒரு எதிர்ப்பு விதை. இதுல இருந்து காட்டு மரம், செடியெல்லாம் வளரும், அதுவும் தினமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு பக்கம் இந்த பொன்னான விதைக்கு நீ தினமும் வந்து தண்ணி ஊத்தணும், அதை கவனிக்கணும். அதே நேரத்துல 2வது விதையில இருந்து தினமும் ஏதாவது வளர்ந்தா அதை நீ கண்டிப்பா வெட்டணும். இந்த 2ஐயும் நீ தொடர்ந்து செஞ்சாதான் உன் பொன்னான வயல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஐயும் வளர்க்க நீ தயாரா இருக்கிறியான்னு கேக்குறாரு. ரமேஷ் இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, நான் செய்யற மாமான்னு சொல்ல, உடனே அவர் விதைய அவன் கையில கொடுத்துட்டு அவனை பார்த்து இந்த 2 விதையையும் நிலத்துல விதைக்க சொல்றாரு. ரமேஷும் சரின்னு சொல்லி நிலத்துல நடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய மாமா மறுபடியும் அவனை பார்த்து ஞாபகம் படுத்துறாரு. இதோ பாருப்பா, இந்த பொன்னான விதைய நீ தினமும் வந்து பார்க்கணும். இந்த காட்டு செடி விதைய நீ பாத்துக்கலனாலும் அதுல இருந்து மரம், செடி எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த காட்டு செடிகள்லாம் ரொம்ப வேகமா வளரும், உன்னுடைய முழு நிலத்தையும் பறிச்சிடும், அதனால கவனமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரமேஷ், மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு போயிடுறான். மாமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு இரவு கோல்டன் விதைய விதைச்சாச்சு, இனிமே ஈஸியா பணக்காரன் ஆயிருவேன்னு ரொம்ப சந்தோஷமா தூங்குறான் ரமேஷ். அடுத்த நாள் காலையில ரமேஷ் எந்திரிச்சு அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவன் காதுல அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுது, நேத்து தானே விதை விதைச்ச, அதுக்குள்ள என்ன ஆயிர போகுது, ஒரு நாள் போனாலும் பிரச்சனை இல்ல, நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லுது. ரமேஷும் சரிதான், ஒரு நாள்ல எதுவும் நடக்க போறது இல்ல, என்ன ஆயிர போகுது, நாளையில இருந்து தண்ணி ஊத்திக்கலாம்னு நினைக்கிறான். மறுபடியும் அவன் வழக்கமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் எப்படி இருந்தானோ அப்படி. நேரம் வீணாகுது, ஆனா அங்க அவன் விதைச்ச எதிர்ப்பு விதை துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கிறது. அப்போ அவனுக்கு மாமாவோட எச்சரிக்கை ஞாபகம் வருது. ஆனா அந்த எதிரி, அதாவது ரெசிஸ்டன்ஸ், சின்னதா தானே இருக்கு, பெருசா ஆனாதானே பிரச்சனையே, கவலைப்படாத, ஒன்னும் ஆக போறது இல்ல, இந்த சின்ன இலை உன் வாழ்க்கையை அழிச்சிடாது அப்படின்னு சொல்லுது. ரமேஷும் சரிதானே, அதை எப்போ வேணாலும் சரி பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் ஒரு மரமே வளர்ந்து நிக்குது. அப்பவும் அந்த எதிர்ப்பு அவங்கிட்ட சொல்லுது, இப்ப ஒரு மரம் மட்டும்தான் வளர்ந்து இருக்குது, ஒரு மரத்தை பிடுங்கி எறிய எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா நீ வெயில்ல நடந்து போய் அந்த ஒரு மரத்தை பிடுங்கணுமா, அதை விட்டு இன்னும் கொஞ்சம் விதை இருக்குல்ல, அது வளரட்டும், அப்போ எல்லா மரத்தையும் ஒரே நேரத்துல வெட்டிட்டு அந்த பொன்னான விதைக்கு தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லுது. இது ரமேஷ்க்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்குது. அதனால எதையுமே செய்யாம அப்படியே இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒண்ணு, ஒரு எதிர்ப்பின் விதையே 22 விதையாக மாறும்னு அவருக்கு தெரியாது. அந்த விதை எல்லாமே வளர ஆரம்பிக்குது, பெருக ஆரம்பிக்குது. அவன் ஊர்ல உள்ளவங்க அவனுடைய காட்டு மரங்களை வெட்ட சொல்றாங்க. அப்பவும் ரமேஷ் மறுக்கிறான், சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய மாமாவும் ஒரு நாள் ரமேஷை பார்க்க வாராரு. அந்த நிலத்தை பார்த்து அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அப்போ ரமேஷ் கிட்ட சொல்றாரு, உன் நிலத்துல காட்டு செடிலாம் ரொம்ப வேகமா வளருது, போய் பாருன்னு சொல்றாரு. அதுக்கு அவன், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாமா, இப்படி சொல்லி சொல்லியே 1 மாசம் ஆகுது, நீ பண்ற வேலையை பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ரமேஷ் எந்த விதமான சரியான பதிலும் சொல்லாத காரணத்தினால மாமா திரும்பவும் அவருடைய ஊருக்கே போறாரு. கடைசியில ஊர்க்காரங்க எல்லாரும் ரமேஷோட முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, அந்த கோடீஸ்வரன் வாரான் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல ரமேஷ்க்கு எதுவுமே புரியல. ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் அவனை வயலுக்கு கூட்டிட்டு போறான். அப்போதான் அவன் பாக்குறான், அவனுடைய வயல் எல்லா இடத்துலயும் முள் செடியா இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு குப்பை மாதிரி இருக்குது. இது ரமேஷ்க்கு ரொம்ப அவமானமா போகுது. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க
சிரிக்கிறாங்க. இதனால மனசு உடைஞ்சு போறான். இதுதான் ஸ்டீஃபன் பிரஸ்ஃபீல்ட் பிக் கிராஷ்னு சொல்றாரு. It is the moment a man feels how resistance has won. That is the moment he realizes he has lost. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற எதிர்ப்பு உணர்வு வெற்றி அடைஞ்சிருக்குது. நாம உண்மையிலேயே இங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ற நேரத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் அங்க வெற்றி பெற்றிருக்கும். ரமேஷ் அவனுடைய வயலை பார்க்கும்போது அந்த கோல்டன் விதையில இருந்து ஒரு சின்ன செடி மட்டும் வளர்ந்துருந்துச்சு. அது சின்னதா பலவீனமா இருக்கு. அப்போ அவனுக்கு அவனுடைய மாமா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த எதிர்ப்பு மரம் நீ அதுக்காக எந்த வேலையும் செய்யலனாலும் அது தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டே இருக்கும். எதிர்ப்பு என்பது ஒரு விஷம், எந்த முயற்சியும் இல்லாமலே நடந்துகிட்டே இருக்கும். ஊர்க்காரங்க சிரிக்கிறது அவன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப ரமேஷ் தனக்கு தானே சொல்லிக்கிறான், இதுவரைக்கும் நடந்தது போதும், இனிமே எதுவா இருந்தாலும் நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கு அதை செய்ய ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். நான் தினமும் வேலை செய்வேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்போ அவனுடைய மனசுல மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது, இந்த மக்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கவலைப்படாத, நாளையில இருந்து இந்த எல்லா விஷயமும் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த நேரத்துல ரமேஷ் அதை சுதாரிச்சுக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான், நான் இதை இப்பவே ஆரம்பிப்பேன்னு சொல்றான். இப்ப அவன் கைய பாக்குறான், நல்ல ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்குது. இது இவ்வளவு நாளா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அங்கேயே மனசு உடைஞ்சு அழுகிறான். உடனே வயல்ல இறங்கி அவன் முள் செடிகளை அந்த களைகளை தன்னுடைய கைகளாலேயே பிடுங்கி எறிகிறான். அப்பவும் அவனுடைய எதிர்ப்பு அவனுக்குள்ள சொல்லுது, இப்படி பண்ணாத, உன் கையில பட்ட அடிபட்டுரும், அப்புறம் நீ எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதனால நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுது. ஆனா அவன் அதை சொன்னதை எதையுமே கேட்கல. இப்பதான் அவனுக்கு புரிய வருது, அந்த குரல் அவனோட நண்பன் இல்ல, எதிரி அப்படின்னு. அவனுடைய அந்த எதிர்ப்பு குரல் முன்னோக்கி கொண்டு போகாம பின்னோக்கி கொண்டு வருதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். எல்லா முள் செடிகளையும் பிடுங்கி எறிகிறான். உடம்பு சோர்வடைற வரைக்கும் வேலை செய்யறான். அடுத்த நாள் காலையில ரமேஷோட மனசுல மறுபடியும் ஒரு குரல் கேக்குது, இவ்வளவு சீக்கிரம் எந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல, நேத்து நீ நிறைய வேலை செஞ்சிருக்கிற, உன் கையில ரத்தம் கூட வருது, முதுகு வலி வேற இருக்குது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த தடவையும் ரமேஷ் கேட்காம வயலுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு சில விஷயம் தெரிய வருது. அவன் எப்பெல்லாம் வயல்ல வேலை செய்ய போறானோ, தங்க கோதுமைக்கு தண்ணி ஊத்துறானோ, அப்போல்லாம் அவனுக்கு எதிர்ப்பு குரல்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் அதிகமா கேக்குது, கூச்சலா கேட்க ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு அவனை பயம்புறுத்துது, மிரட்டுது. ஆனாலும் அவன் அதோட பேச்ச கேட்கல. இந்த எதிர்ப்பு குரல் எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ அது கொஞ்சம் கொஞ்சமா குறையறத அவனால உணர முடியுது. இந்த எதிர்ப்பு உண்மையிலேயே பலவீனமாகிட்டே இருக்குது. அந்த குரலை சமாளிக்க முதல் நாள் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இரண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் சமாளிக்க பழக எதிர்ப்பு குரல் மெதுவா குறைய ஆரம்பிக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் மாசத்துல அந்த குரல் சுத்தமா கேட்காமலே போயிருச்சு. இப்போ ரமேஷ் ஒவ்வொரு நாளும் கோல்டன் விதைக்கு தண்ணி பாய்ச்சறான். அங்க உள்ள களை செடிகளை விட்டுறான். இதனால கடைசியில அந்த முள் செடியா இருந்த நிலம் 6 மாசத்துல ஒரு வளமான தங்க கோதுமை நிறைஞ்ச நிலமா மாறுது. ஏன்னா ரமேஷ் இவ்வளவு நாளா தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டே இருந்தான். மெதுவா உழைப்பு பலனளிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல பயிர்களும் வளர்ந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துல அவனோட வாழ்க்கையில இருந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காம முழுசா மாறிட்டான். அவன் சோம்பல், பயம் மற்றும் எதிர்ப்பு குரலை ஜெயிச்சிட்டான். அவன் ஒரு போராளியாவே மாறிட்டான். ஸ்டீஃபன் பிரஸ்ஃபீல்ட் எழுதிய டூ த ஒர்க் புத்தகத்தின் மைய கருத்து என்னன்னா, நம்மளுடைய உண்மையான எதிரி சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, அதை விட பெரியது ஒண்ணு இருக்குது. அதுதான் எதிர்ப்பு, த ரெசிஸ்டன்ஸ். இது நாம எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை ஆரம்பிக்கும் போதும், இலக்க நோக்கி செல்லும் போதும் நம்ம தடுக்கும் ஒரு உள் சக்தி. இந்த எதிர்ப்பு எப்பவுமே பொய் சொல்லும். எதிர்ப்பு நமக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ உனக்கு திறமை பத்தாது, உனக்கு வயசாயிருச்சு, மார்க்கெட்ல ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி பல காரணங்களை அள்ளி வீசும். ஆனா உண்மையிலேயே இந்த காரணங்கள் எல்லாமே நம்மளை வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான். இது ஒரு வழக்கறிஞர் போல எப்பவும் நமக்கு எதிராகவே சண்டையிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எதிர்ப்பு குரல் நீங்க இல்ல, நமக்குள்ள வளர நினைக்கிற ஒரு நல்ல ஆன்மா இருக்கு. எதிர்ப்புன்றது அதுக்குள்ள இருக்கிற ஒரு பகை சக்தி. அதனால அதை நீங்கன்னு நினைக்காம இது வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்க பழகணும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு தொடர்ந்து வேலை செய்யுங்க. எதிர்ப்பை உணர்ந்த உடனே ஒரு முடிவெடுங்க, சபதம் எடுங்க, நான் தினமும் இன்னையில இருந்து வேலை செய்வேன்,
இன்னைக்கு உங்க டார்கெட் ஒரு சின்ன வேலையாவது முடிக்கணும். ஏன்னா இந்த கதையில சொல்றது போல எதிர்ப்பை கடந்து இலக்க நோக்கி நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அந்த எதிர்ப்பு ஒருபோதும் நிரந்தரமா போகாது. களையை எடுத்தாலும் மீண்டும் அது முளைக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்க பெரிய ஆளானாலும் இந்த எதிர்ப்பு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தினமும் எப்படி அந்த களைகளை பிடுங்கி எறிகிறோமோ அது போல தினமும் நடவடிக்கை எடுத்து உழைக்கிறது தான் நம்ம கடமை. சுருக்கமா சொல்ல போனா இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய தடை. இதை எதிர்கொண்டு தினம் தினம் நம்ம வேலையை செஞ்சா மட்டும்தான் நம்ம கனவுகளை நிறைவேற்ற முடியும். இந்த வருஷம் முடிய கிட்டத்தட்ட 21 நாட்கள் இருக்குது. இந்த 21 நாள்ல ஒரு நாள் கூட விடாம நீங்க நினைச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தோக்கடிச்சு இந்த 2026ல புது மனுஷனா உருவிடுங்க.